வணக்கம் நமச்சிவாய. மக்களே, புதுசாக எப்படி தான் ஐடியா தோணுதுன்னு தெரியல. எல்லாமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு ரொம்ப நாளாக பேசி பேசி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன பண்ணுறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அதனால் வாங்குகிறோம். சரிங்க, இப்போது புதுசாக ஒரு ஸ்பேம் பயங்கரமாக மக்களை ஏமாற்றுவதற்காகவே கிளம்பியிருக்கிறாங்கங்க. என்னன்னா, ட்ரை வெஜிடபிள்ஸ், காய்ந்த காய்கறிகள். இந்த எல்லா காய்கறியும் வாங்கி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அதை ஏதோ ப்ராசஸ் பண்ணுறாங்க. சாதாரணமாக வெயிலில் உணர்த்தி நீங்கள் காய வச்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அதில் கலரே இருக்காதுங்க. நல்லா பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் வேணால் ஒரு கேரட்டையோ இல்லது ஒரு 40 பீன்ஸையோ வாங்கி கட் பண்ணுங்கள். லைட்டாக உப்பு தூவிட்டு என்ன பண்ணுங்கள், குலுக்கிட்டு வெயிலில் காய வைங்க. காய வச்சுட்டு அது என்ன கலரில் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா காயட்டும், என்ன கலர் வருது அப்படின்றத மட்டும் பாருங்கள். இதை மாதிரி பச்சை பசேல்னு உங்களுக்கு ட்ரையில் வெஜிடபிள் கிடைக்குமா, இல்லை ஆரஞ்சு கலரில் கிடைக்குமா, இல்லை பீட்ரூட்டு தான் அது கலரோடு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. எல்லா காயுமே நம்ம காய வச்சோம்னா அது கலர் சேஞ்சாக தான் ஆகும். இவ்வளவு ஏங்க, பச்சை மிளகாயில் நாம் காய வச்சு பாருங்கள், வெள்ளை மிளகாயாக ஆகிடும். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸு இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. காஞ்ச வெஜிடபிள் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது தான். காஞ்ச வெஜிடபிள் வந்து 100 கிராம் வெறும் 130 ரூபாய்க்கு தராங்கங்க. வெறும் 130 ரூபா 100 கிராம். 1 கிலோ பீன்ஸ் வாங்கினாலே 80 ரூபா 90 ரூபா. ஒரு ட்ரம் ஸ்டிக் வாங்கினாலும் சரி. பீட்ரூட் எல்லாம் 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளே தான். மற்றபடி உங்களுக்கே தெரியும், இந்த பூசணிக்காய் இதெல்லாம் ஒரு அரை கிலோ நீங்கள் வாங்கினாலே 30 ரூபா தான். அப்படியே மிஞ்சி போனாலும் 40 ரூபா. இந்த மாதிரி இவ்வளோ சீப்பான ரேட்டில் காய்கறிகளை வாங்கி இவங்க 100 கிராம் எவ்வளோங்க, 100 கிராம் 130 ரூபாய்க்கு தராங்களாம். எவ்வளோ சீப்பாக தராங்க பாருங்கள். அவங்க ரொம்ப சீப்பாக தராங்களாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி காய்ந்த காய்கறிகள், ட்ரை வெஜிடபிள்ஸ். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? கடை இப்படி நடந்து போனால் ஏதோ ஒரு கடை இருக்குது. தள்ளு வண்டியில் அன்றாடம் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு எதுக்கு இந்த காஞ்சி வெஜிடபிளை வாங்குறாங்கன்னே தெரியல. ரெண்டாவது பாருங்கள், இதில் ஒரு ஆபத்தும் இருக்குங்க. நான் தான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு காய்கறிகள் அதே கலரில் இருக்கவே இருக்காது. ஏங்க, என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்துருக்குறேங்க, எந்த காயும் காய வச்சா அது ஒரிஜினல் கலரோடு இருக்கவே இருக்காதுங்க. அந்த கலரே ஃபேடாகி போயிடும். வெயிலில் ஒரு ஃபேப்ரிக் துணி காய வச்சாலே அது போயிடுதுங்க கலரு. காய்கறி கலர் எப்படி போகாமல் இருக்கும்? போயிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஏதேதோ கெமிக்கல் போடுறாங்க, கலரிங் கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் கெமிக்கல் தானே. அந்த கெமிக்கல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்படியே கேரட்டு ஆரஞ்சு கலரில் கேரட்டோ இல்லை பச்சை கலரில் பீன்ஸோ காஞ்சி போய் அப்படியே இருக்குதா? இல்லை வெண்டைக்காய் தான் காஞ்சி போனால் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கா? இல்லை பீட்ரூட் தான் காஞ்சி போனால் அப்படியே ரெட் கலரில் இருக்கா? இதில் ரொம்ப ரொம்ப ப்ராசஸிங் ஒர்க் நடக்குது. ரொம்ப கலரிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஏங்க, இப்போல்லாம் கேசரியில் கலர் பவுட்ரு போட்டு கேசரி பண்ணால் கலர் பவுடர்லாம் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா, அதில் பல கலரிங் பவுடர்னால பல டிசீஸஸ் எல்லாம் வருது. அதை நான் சொல்ல விரும்பலை. அதனால் அந்த டிசீஸ் எல்லாம் வர்றதுனால கலரிங்கே இல்லாத கேசரி சாப்பிட்றாங்கங்க நிறைய பேர், நான் பார்த்தேன். இது என்னங்க, காய்கறிலாம் கலர் போட்டு விற்கிறாங்க. இதையெல்லாம் மக்களே, நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரியான வேலைகளில் இறங்காதீங்க. நீங்கள் காய்கறி டெய்லி கடையில் எங்கே டெய்லி வாங்க முடியல, ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வாங்குங்க. எங்கே நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் ரொம்ப எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? பரவாயில்லைங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா விட வேலையில் விட்டு வீட்டுக்கு தானேங்க வருவீங்க. வர வழியில் எத்தனை ஸ்டாப்பிங்கில் எவ்வளோ தள்ளு வண்டியில் விற்கிறாங்க காய்கறி கடைங்க, பழமுதிர் சோலை, இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குங்க. அங்கே எங்காவது போங்க, காய்கறிகள் வாங்கிட்டு வாங்க, சமைச்சு சாப்பிடுங்க.
இது வந்து தேவையே இல்லாத விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த ட்ரை வெஜிடபிள்ஸுன்றதே ஒரு ஆபத்தான விஷயமா எனக்கு தோணுது. எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, மன்னிச்சிடுங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது. நிறைய ஏகப்பட்ட எல்லாரும் மக்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம். இவங்க மொத்தமே 1 கிலோ காய் வந்து 60 ரூபா ரேட்டு, 50 ரூபா ரேட்டில் வாங்கி அதை காய வச்சு அதில் கலரிங்கெல்லாம் சேர்த்து ஏதோ ப்ராசஸிங் பண்ணுறாங்க. பண்ணிட்டு 100 கிராம் 130 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. 60 ரூபா. அப்போ 1 கிலோ 60 ரூபாயில் எத்தனை 100 கிராம் வருதுங்க? 10 100 கிராம் வருதுங்க. அந்த 10 130 போடுங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு அந்த காசு? 60 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 1300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கரெக்டுங்களா? அதை பாருங்கள், கணக்கு நீங்களே போட்டு பாருங்கள். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, நீங்கள் இந்த காயெல்லாம் வாங்கலாமா? இந்த மாதிரி ட்ரையான காய்கறிகளை வாங்கி சாப்பிட்லாமா? இல்லை இதுதான் ஹெல்த்துக்கு நல்லதா? கலரிங் சேர்க்கப்பட்ட காய்கறிகள். சரிங்களா? அதனால் சாப்பிடாதீங்க. இது வந்து உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஐயோ, இதை வந்து மார்க்கெட்டில் கூவி விற்கிறாங்கங்க. இந்த மாதிரியான காய்கறிலாம் வாங்கி தயவு செய்து சாப்பிடாதீங்க. ட்ரை காய்கறிகளில் எதுவுமே சக்தி கிடையாது. அழகாக வாங்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமையல் பண்ணிங்கன்னா தான் அதில் ஏதோ ஒரு